வணக்கம் மக்களே! வெல்கம் பேக் டு எஸ்எல் கண்ணன் வாயேஜஸ். இன்னையிலேருந்து நம்ம வந்து ட்ராவல் பிளான்ஸ் பத்தி நம்ம சேனல்ல வீடியோஸா கொஞ்சம் போடலான்னு ஆரம்பிக்கலான்னு இருக்கேங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, நம்மளால விலாக் வந்து கரெக்ட்டா நம்மளால ட்ராவல் பண்ண முடியல. அதனால நம்ம வந்து பிளானிங் சீரிஸா அதாவது விலாக் வராத அன்னைக்கு பிளானிங் வீடியோவா வருங்க. அதுவும் இல்லாம வாரத்துக்கு ஒரு பிளானிங் வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு வந்துருங்க. இந்த பிளானிங் வீடியோ வந்து மெயினா உங்களுக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா, சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், கோயம்புத்தூர். ஓகேங்களா? இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்ட மெயினா வச்சு தாங்க நான் பேசுவேன். மோஸ்ட்லி சேலம் தான் மெயின். என்னோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா சேலம். என்னோட ஹோம் டவுன் தாங்க. சேலத்துலேருந்து நான் சொல்றேன். அதோட ஃபேர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருங்க. ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூருக்கு. சரிங்களா? ஸோ, ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த ட்ரிப் பிளானிங் சீரிஸில ஃபர்ஸ்ட்டு பார்க்க போற இடம் ஏழுமலையான் பெருமாள் அதாவது திருப்பதி. திருப்பதி ஏழுமலையான் 1 ஆர் 2 டேஸ் அவ்வளோதாங்க பிளானிங் சீரிஸில் 2 டேஸ். அதாவது மார்னிங் கிளம்பி நைட் வர மாரி. ஒரு இதுவும் நீங்கள் நைட்டு போயிட்டு அடுத்த நாள் ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்டே பண்ணிட்டு அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் ரிட்டர்ன் சேலம் வர மாதிரி இருந்தாங்க இந்த பிளான் இருக்க போகுது. நாம் முதல்ல இனிஷியலாக ஒரு 4 டேஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. பிளான் நம்பர் 1. அதாவது இந்த நான் ஒரு குறிப்பிட்ட நாள் 4 கிழமைகளுக்கு நாம் பார்க்க போகிறோங்க. அந்த என்னென்ன கிழமைகள் பார்த்தீங்கன்னா சண்டே, டியூஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடேங்க. இந்த 4 நாளும் நமக்கு இது திருப்பதி இன்டர்சிட்டி டைரெக்டாக கோயம்புத்தூர்லேருந்து இருக்குங்க. கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம் வழியா நமக்கு டைரெக்ட்டா இருக்குங்க. ஸோ டெய்லி நம்ம இந்த இந்த 4 நாள்ல இந்த ட்ரெயின் வருங்க. இந்த ட்ரெயின் ஏறுனா, நம்ம காலையில சேலத்தில 8:20க்கு 8:25க்கு வருதுங்க வண்டி. 8:25க்கு ஏறுனோன்னா, நம்ம வந்து திருப்பதிக்கு 1:30, 1:40 அந்த மாரி அந்த ரேஞ்சுக்கு நம்ம போயிருவோங்க. வண்டி ஒரு டிலேவா போனாலும் டைமிங்கு போயிரும், திருப்பதி பொறுத்தவரைக்கும். இதோட ஃபேர் பார்த்தீங்கன்னா, அன்ரிசர்வ்ட்ல ரூ. 125யும், ரிசர்வ்ட்ல ரூ. 140ங்க. சரிங்களா? ரூ. 140 குடுத்துட்டு நம்ம திருப்பதி போய் இறங்கிர்றோம். இது நடுவுல லஞ்ச் இதெல்லாம் இந்த பிளானிங்ல நான் எதுவுமே சேர்க்கலைங்க. ஏன்னா, அது வந்து நீங்க இது உங்க இது தான். சரிங்களா? இது வந்து பட்ஜெட் பிளானிங் இத்தன ரூவா இருந்தா போதும் திருப்பதி போயிட்டு வந்துடலாம் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். இவ்வளோ ரேட் ஆகும், இவ்வளோ காஸ்ட் ஆகும். அவ்வளோதான். இவ்வளோ காஸ்ட் ஆகுன்றத மட்டும் தான் நம்ம வீடியோல வந்து நான் சொல்லப் போறது. சரிங்களா? இங்கேருந்து நம்ம திருப்பதி போறதுக்கு 1 1 1/2 ஆயிருங்க. சரிங்களா? இது மத்த நாள்ல கனெக்டிவிட்டி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதையும் நான் சொல்லிடுறேன். கனெக்டிவிட்டி அடுத்த கிளிப் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த பிளான பார்த்துருவோம். அடுத்து கனெக்டிவிட்டி. அதாவது ஒரு நாள் மட்டும். வெட்னஸ்டே மட்டும் உங்களுக்கு வந்து கனெக்டிங் ட்ரெயின் இருக்குங்க. சேலம் டூ திருப்பதி கோயம்புத்தூர்லேருந்தே. கோயம்புத்தூர் டூ திருப்பதி வரைக்குமே கனெக்டிங் வண்டி இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போகிற இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் உங்களுக்கு தெரியுங்க. இன்டர்சிட்டி சூப்பர் ஃபாஸ்ட். அதில் வந்து நீங்கள் காட்பாடி வரைக்கும் நீங்கள் டிக்கெட் போட்டுக்கோங்க. சரிங்களா? டிக்கெட் போட்டு நீங்கள் காட்பாடியில் போய் இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு 1 ஹவர் கழிச்சு அரௌண்ட் 1:00 நினைக்கிறேங்க. பாமனி வருவோம். பாமனி எக்ஸ்பிரஸ். அதில் அன்ரிசர்வ் கோச்சஸ் அதிகமாக இருக்குது. ரிசர்வேஷன் பண்ணாலும் நீங்கள் பண்ணிக்கலாங்க. சரிங்களா? பாமனியில் ஏறி நீங்கள் திருப்பதிக்கு ஒரு 3:30 பக்கமாக போயிடுவீங்க. ஓகேங்களா? ஆனால் இந்த ட்ரெயினில் பாமனியில் போகிறவங்களுக்கு என்ன ஒரு மைனஸ்னால், என்னோடய பிளானிங் படி உங்கள் டைம் கொஞ்சம் அடிபடும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரி ப்ரோ. இது 5 நாள் வாரத்தில் 5 நாள் சொல்லிட்டீங்க. அப்போ மண்டே அண்ட் சாட்டர்டே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மண்டேக்கு நமக்கு அம்ரித் பாரத் இருக்குங்க. அம்ரித் பாரத் நாகர்கோயில், நியூ ஜல்பைகுரி அம்ரித் பாரத் வந்து நம்ம மண்டேலையும், தேர்ஸ்டே இன்னொருத்தன் இருக்கான். யாரு? சார்லப்பள்ளி. அவன் 5 மணிக்கெலாம் வந்துருவாங்க. 5 மணிக்கெலாம் வந்து சேர்ந்து எடுத்து 10 மணி உங்களுக்கு 11 மணி பக்கமாவே வந்து எங்க திருப்பதிக்கே போயிருவீங்க நீங்க. சரிங்களா? ஆக்சுவலி 2 வண்டியுமே எந்த ரூட் ஃபாலோ பண்ணணும்னா ரேணிகுண்டா. திருத்தணி ரேணிகுண்டாங்க. நாட் திருப்பதி. ரேணிகுண்டா தான் நீங்க புக் பண்ணணும். சரிங்களா? ரேணிகுண்டாலருந்து திருத்தணி ஒரு திருப்பதி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 கிலோமீட்டர் வருங்க. ஒரு 10 கிலோமீட்டர் பக்கமா அது முன்னாடி வந்துரும். சரிங்களா? ஸோ, அம் ரேணிகுண்டான்னு சொல்லி புக் பண்ணீங்கன்னா, நாகர்கோயில் அமிர்த் பாரத்லயும், இதுலயும் இது சார்லப்பள்ளி அமிர்த் பாரத்லயும். இல்ல நீங்க ஓப்பன் டிக்கெட்ல போயிறீங்கன்னா ரூ. 150 ஐ திங்க். மோஸ்ட்லி ஒரு 150 தான் வரும். சேலம் டூ திருப்பதிக்கு. ஏன்னா, ஒரு ரூ. 10லேருந்து ரூ. 20 டிஃப்ரென்ஸ் ஆகுங்க. 150 அல்லது ரூ. 160 வருங்க உங்களுக்கு டிக்கெட்டு. அமிர்த் பாரத்ல அன்ரிசர்வ்டு. ஏன்னா 11 அன்ரிசர்வ்டு இருக்கு. இந்த 2 வண்டியிலுமே 11 அன்ரிசர்வ்டு சொலையா இருக்கு. ஸோ யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வண்டிய. சேலம் டு திருப்பதி போறதுக்கு மண்டேல இருக்க ஒரு ட்ரெயின் ஆப்ஷன் நான் சொல்லுவேங்க. ஆல்ரெடி நம்ம வந்து அதில வந்து காட்பாடி வரையும் நான் ட்ராவல் பண்ணி நான் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க மேல கார்ட்ஸ்ல குடுக்குறேன் பாருங்க. சரிங்களா? ஆ அப்ப சாட்டர்டேக்கு அப்படின்னு நீங்க கண்டிப்பா கேட்பீங்க. சாட்டர்டே எந்த ட்ரெயின் ஆப்ஷனுமே இல்ல. ஒண்ணு நீங்க இங்கேருந்து காட்பாடி போயிட்டு பஸ்ஸில போணும். இல்ல சேலத்துலேருந்தே நீங்க திருப்பதி பஸ்ஸில தாங்க போணும்.
பஸ்ஸில் போகிறது ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குங்க. என்னன்னு சொல்லிடுறேன். சேலம் டு திருப்பதின்னு பார்த்தீங்கன்னா பஸ் இருக்குங்க, இல்லாமலாம் இல்லைங்க. சேலம் இந்த கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் இந்த எஸ்சிடிசி அதிகமாக இருக்குங்க. எந்த பஸ்ஸாக இருந்தாலும் ஒரு ரூட் ஃபாலோ பண்ணுவாங்க. அது எந்த ரூட்டுன்னு உங்களுக்கு தெரியும். தருமபுரி தருமபுரி கிருஷ்ணகிரி அந்த ரூட்டு, சித்தூர் அந்த ரூட் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இதே ட்ரெயினுன்னு பார்த்தீங்கன்னா அரூர், அதாவது ட்ரெயினுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொம்மினி, மொரப்பூர், ஜோலார்பேட்டை, காட்பாடி, ஓகேங்களா? அந்த திருப்பத்தூர், ஜோலார்பேட்டைன்றது திருப்பத்தூர்னு வச்சுக்கலாம், அந்த லைனு. சரி ப்ரோ, இப்போ நான் கனெக்டிங் பஸ் இப்போ எனக்கு புக்கிங் கிடைக்கல. நான் என்ன பண்ணட்டும்? அதாவது பஸ்ஸில் நான் போகணும். இப்போ வந்து திருப்பதி பஸ்ஸில் எனக்கு கிடைக்கல. அதுவும் இல்லாமல் நைட் டைம் தாங்க அதிகப்படியான பஸ்ஸஸ் இருக்குது. அதையும் நான் சொல்லிடுறேன். நைட் டைம் தாங்க உங்களுக்கு அதிகப்படியான பஸ்ஸஸ் இருக்குது. பகல் டைமில் இருக்குது. ஆனால் எந்த டைமிங் எனக்கும் சரியாக தெரில. எனக்கு தெரிஞ்சால் இந்த சைடில் ஏதாவது டைமிங் கிடச்சா சைடில் போடுறேங்க. டைமிங் ஃபோட்டோ எடுத்த மாதிரி ஞாபகம் இருந்தால் நான் சைடில் போட்டுறேன். சரிங்களா? இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணலாம்? பஸ்ஸில் போகிறவங்க ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ரெட் பஸ்ஸில் நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க. மொதல் விஷயம், நீங்கள் ரெட் பஸ்ஸில் நீங்கள் வந்துட்டு உங்கள் பஸ் டிக்கெட்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அவ்வளோலாம் காசு கொடுக்க முடியாதுப்பா, அப்படின்னு பஸ்ஸில் எனக்கு காசு கொடுக்க முடியாது, நானும் பட்ஜெட் ஆள் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலத்துலேருந்து வேலூருக்கு 191 டிக்கெட்டு, பஸ் டிக்கெட்டு. புக்கிங்னா 221ங்க. சரிங்களா? சேலம் டு வேலூர் புக் பண்ணிக்கோங்க பஸ்ஸு. ஒரு செட் ஆஃப் பஸ். ஃபஸ்ட்டு பஸ்ஸு சேலம் டு வேலூருங்க. வேலூர் போயிட்டீங்கன்னா அங்கேருந்து திருமலாவுக்கு டைரக்ட் பஸ் இருக்குங்க. அதாவது மலை மேலே போகிறதுக்கு டைரக்ட் பஸ்ஸுக்கு அது டைமிங் என்னது ஒரு 4 ஆர் 5 ஹவர்ஸ் வருங்க. மொத்தமாக உங்களுக்கு சேலம் டு திருப்பதி போகணுன்னா ட்ரெயினில் போனீங்கன்னா 6லேருந்து 7 மணி நேரங்க. மேலே போகிற வரைக்கும் சொல்கிறேங்க, திருமலைக்கு போகிற வரைக்கும் சொல்கிறேன். இதே நீங்கள் பஸ்ஸில் போனீங்கன்னா, அதாவது இன்னொன்று ட்ரெயினில் போகிறது உங்களுக்கு உடனே கனெக்ஷனுங்க. டக்குன்னு நீங்கள் கனெக்ஷன் எடுத்தால் 6லேருந்து 7 மணி நேரம், இல்லை 8 மணி நேரம் கூட ஆகும். இதே பஸ்ஸுன்றப்ப சேலம் டு வேலூர் 5 மணி நேரங்க. நான் ஆல்ரெடி நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ட்ராவல் பண்ணி தான் வந்தேன். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வ்ளாகாக வராது. சைட்லேருந்து தான் எடுத்துருக்கேன். போடலாமா வேணாமான்னு யோசனை பண்ணிருக்கேன். என்னென்னா பர்மிஷன் கிடைக்கல. நம்ம டிஎன்எஸ்டிசி தான் வேலூர்லேருந்து நான் சேலம் வந்தேன். அது வந்து வ்ளாக் எடுக்க நமக்கு டிஎன்எஸ்டிசி சேலம் சார்பாக பர்மிஷன் தரலை. கண்டக்டர் க்ரூஸும் தந்துட்டு தான் இருந்தோம். இப்போ வந்து எங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. டேட்டு உங்களுக்கே தெரியும், 26/1/2026 அன்றைக்கி தான் நான் ட்ராவல் பண்ணது. சேலம் வந்து நான் பஸ்ஸில் தான் வந்தேன். ஏன்னா அன்றைக்கி வந்து குருவாயூர் எக்ஸ்பிரஸ், சாரி குருவாயூர்னு சொல்கிறாங்க, வெஸ்ட் கோஸ்ட்டு அப்பயே டைமிங் அதிகம். அப்பயே ஐயாப்பில் சரியான க்ரௌட் நின்றுருந்துச்சு. ஜோலார்பேட்டை வரத்துக்கு வண்டி இல்லை. வண்டி இருந்தது, பட் நம்ம ஜோலார்பேட்டை வந்துட்டு நம்ம வரதுக்கு வண்டி இல்லைங்க. திரும்ப நம்ம வெஸ்ட் கோஸ்ட் தான் ஏறி ஆகணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், பஸ்ஸில் தாங்க 190 போனால் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனால் போடல, மன கஷ்டத்தோடு தான் அதில் வந்தேன். என் ட்ரெயின் வந்தாலும் 90 100 தான் காட்பாடிலேருந்து சேலத்துக்கு, சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகரி ட்ரெயினுக்கு. ஆனால் அதை வந்து பஸ்ஸில் 190 5 மணி நேரம் 5 மணி நேரம் ஆச்சுங்க. நான் சேலம் டு வேலூர் டு சேலம் பஸ் டைமிங்ஸ் நான் போடுறேங்க சைடில். இது வந்து ரிட்டர்ன் வரவங்களுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ரிட்டர்ன் வரும்போது அப்போ பேசும்போது நான் அந்த டைமிங்கை நான் போடுறேங்க. என்னப்பா வீடியோ ஷேக் ஆகிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, என் கையில் தாங்க நான் எடுத்துகிட்ருக்கேன், வேறு வழி. ஏன்னா ட்ரைபாட் எதுவுமே நம்மக்கிட்ட இல்லைங்க. ஸோ கையில் தாங்க வச்சு பேசிகிட்ருக்கேன். சரிங்க, அடுத்து இப்போ பஸ் ஸ்டாப்ஸ்ன்னு சொல்லியிருப்பேன், நம்ம வந்து வேலூர் போய் மாறிக்கலான்னு. இது உங்களுக்கு ஷார்ட்டஸ்ட் ரூட்டுங்க. வேலூர் போய் போகிறது உங்களுக்கு ஈஸியான ரூட்டு திருப்பதிக்கு. என்னென்னா ஒரு 5 ஹவர்ஸ் நம்ம ட்ராவல், 5 + 5 10 ஹவர்ஸ்னு நம்ம வச்சுக்கலாங்க சேலம் டு திருப்பதிக்கு. சரிங்க, 10 மணி நேரம் நம்ம திருமலை போயிடுறோம். சரி, நான் ட்ரெயின் ஆப்ஷன் இன்னும் பஸ்ஸை விட்டேன். திருப்பதிலேருந்து திருமலை போகிறதுக்கு 90 100 90 அல்லது 100 எனக்கு தெரிஞ்சு ஃபேர் எனக்கு சரியாக தெரியல. ஏன்னா நான் ரீசெண்டாக இன்னும் திருப்பதிக்கு போகல. பிளானில் பக்கெட் லிஸ்ட்டில் இருக்குது. நம்ம வ்ளாகிங்களோட பக்கெட் லிஸ்ட்டில் நான் அதை வச்சுருக்கேன். ஆனால் இன்னும் போகலைங்க. போனால் கண்டிப்பாக நான் அது வந்து வ்ளாகை போடாமல் இருக்க மாட்டேன். ரெஃபரன்ஸ் யாரோட பார்க்கலாம்னா, நீங்கள் ஆதிநாத், அவர் தான் ரீசெண்டாக திருப்பதி போய் வ்ளாக் கவரேஜ் பண்ணியிருக்காரு. ஆதி 360 வ்ளாக்ஸ் அவர் வந்து ரீசெண்டாக போய் கவரேஜ் பண்ணியிருக்காரு. நீங்கள் அவரோட வ்ளாகுமே பார்க்கலாம். ஏன்னா பஸ் ஃபேர் அவர் சொல்லியிருப்பான்னு தான் நினைக்கிறேன். அந்த வீடியோ கண்டிப்பாக அவர் சொல்லாமல் இருந்திருக்க மாட்டார். ஸோ மேலே போயிடுறீங்க. மேலே போகிறதுக்கு ஒரு டைமிங் வச்சுக்கலாமா? ஒரு 5 o'clock நீங்கள் மேலே போய் ரீச் ஆகிடுறீங்க. 5 or 6 அப்படி வச்சுலாம் மேலே போய் ரீச் ஆகிட்டீங்க. 6 போயிட்டு நீங்கள் ரூமு கண்டிப்பாக எல்லோரும் ஒரு சிலர் ஃபேமிலியோட போகிறீங்கன்னா ரூம் இல்லாமலாம் போக முடியாதுங்க. ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 600 வந்து ஆன்லைன் புக்கிங் பண்ணுறப்ப 600 வருங்க. 500 வந்து உங்களுக்கு காஷன் டெபாசிட்னு வாங்கிக்குவாங்க. ₹100 ரூமோட சார்ஜ். 100 ரூமுக்கு 500 காஷன் டெபாசிட்ங்க. சரிங்களா? 500 கட்டினீங்கன்னா நீங்கள் ரூம் வெக்கேட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகிடுங்க. சரிங்களா? ₹100 ₹1000 ரூமு. ஐ திங்க் இந்த 2 ரேட்டில் ரூம் இருக்க மாதிரி நான் நினைக்கிறேங்க.
ஏன்னா நானும் எனக்கு சரியா தெரியல. நான் வந்து செக் பண்ணி சொல்கிறேங்க கண்டிப்பாக. செக் பண்ணி இங்கே டெக்ஸ்ட்டில் அவங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேங்க. ரூம் போயிடுறோம். ரூம் வந்து ஒரு 6:30 பக்கம் நம்ம வந்து ரூம் போயிடுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1 1/2 மணி நேரம் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாங்க தாராளமாக. ஏன்னா உங்களுக்கு புக்கிங் நீங்கள் 300 நீங்கள் புக் பண்ணலாங்க. இதோட டைமிங் வந்து நான் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் சொல்கிறது நான் வந்து 6 to அதாவது 8 to 10 தாங்க நான் சொல்லுவேன். 8லேருந்து 10 மணிக்குள்ளே இருக்க புக்கிங் ஸ்லாட்டை நீங்கள் தாராளமாக புக் பண்ணலாங்க. இந்த புக்கிங் ஸ்லாட்டு புக் பண்ணணும்னா டிக்கெட்ஸ்லாம் புக் பண்ணணும்னா என்னை கூட காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டா ஐடி நான் கீழே தரேன். சரிங்களா? இன்ஸ்டா ஐடிக்கு டிஎம் பண்ணுங்கள். என்னோடய மெயிலுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன். எனக்கு நீங்கள் டிஎம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது புக்கிங்ஸ் தேவைப்பட்டா இப்போ வந்து நம்ம பேசுகிறது பார்த்திங்கன்னா பிப்ரவரி. இப்போ இந்த மாதம் வந்து மே மந்த்துக்கு நமக்கு வந்து புக்கிங் ஓப்பன் ஆகுங்க. உங்களுக்கு யாருக்காச்சும் தேவைப்பட்டால் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக புக் பண்ணி தரேன் மே மாதத்துக்கு. சரிங்களா? இந்த 8 to 10 இந்த 2 டைமிங் 8 to 10 இந்த டைமிங் வந்து நீங்கள் புக் பண்ணலாங்க. சரிங்களா? இந்த டைமில் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக டிக்கெட்ஸ் வந்து சீக்கிரமாக சோல்ட் அவுட் ஆகாது. சீக்கிரமாக கிடைக்கிற சான்சஸ் இருக்குது. அவ்வளோதாங்க. சான்சஸ் தாங்க இருக்குது. டிக்கெட் கிடைக்குமான்றது கன்ஃபார்ம் கிடையாது. ஆனால் சான்சஸ் இருக்குது. அவ்வளோதாங்க நான் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு அந்த ஆண்டவன் கூப்பிட்டா மட்டும் தான் நம்மள திருப்பதிக்கு போ முடியும். அதுதாங்க வந்து நான் நம்புகிறேன். சரிங்களா? தென் இப்போ வந்து நம்ம டிக்கெட் புக் பண்ணிடுறோம். ஒரு 10 மணி பக்கமாக லாஸ்ட் ஸ்லாட்டே நான் வைக்கிறேன். 10 மணின்னு வைக்கிறேன். 10 மணி போனோம்னா ஒரு 1 ஹவர் 1 மணி அல்லது 2 மணி மேக்ஸிமம் 4 மணி நேரங்க. 2 மணிலாம் நம்ம வந்து வெளில வந்துடலாங்க. 2 மணிலாம் சாமி பார்த்துட்டு வெளில வந்துடலாம். வெளில வந்துட்டு திரும்ப ரூம் போய் படுங்க. சரிங்களா? படுத்துட்டு காலையில் ஒரு 5 to 6 இந்த டைமில் எழுந்திரிச்சிக்கோங்க. சரி, மெயினாக இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். 500 தர்ஷன் புக் பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணுறேங்க, இப்போ வந்து புக் பண்ணுறீங்கன்னா 500 தர்ஷன்லாம் புக் பண்ணிங்கன்னா நீங்கள் போனோடனே மேலே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் நைட் ட்ரெயின்ஸ் ஏதாவது 500 இந்த மாதிரி தர்ஷன் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா ஒரு நைட் ட்ரெயின் எடுத்து போகிறது எனக்கு பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ஆப்ஷன். அதெல்லாம் நீங்கள் சைட் சீயிங் எங்கே திரும்பினாலும் நான் பார்க்க வேண்டிய ஒரு சில கோயில்கள்லாம் இருக்குது. நீங்கள் அங்கெல்லாம் போயிட்டு பொறுமையாக வந்து தரிசனம் பண்ணலாம். இது வந்து 500 தர்ஷனுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொல்கிறது. 500னா என்ன பண்ணுங்கள், கம்முன்னு ஒரு நைட் டிக்கெட் போட்டு காலைல போய் இறங்கி நீங்கள் பொறுமையாக மலை ஏறணும்னா ஏறலாம். இது வந்து பெஸ்ட் ஆப்ஷன். இந்த பிளான் நான் இது வரைக்கும் சொன்ன பிளானுக்கு இதுவுமே வந்து உங்களுக்கு செட் ஆகும். என்னென்னா 500 டிக்கெட் போட்டிங்கன்னா காலைல நீங்கள் போய் இறங்கி ஒரு 4 மணிக்கு நைட் ட்ரெயின் எடுத்து காலைல போய் இறங்கிறீங்க. நைட் ட்ரெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம 3மே ரெகுலர் தாங்க. சார் 2 வண்டி ரெகுலராக இருக்குது. சபரி இருக்கிறதுலேயே நான் நம்பர் பெஸ்ட் ஆப்ஷன் நான் தாங்க சொல்லுவேன். சபரி தான் செம்ம பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்லுவேன். சரிங்களா? 2வது கன்னியாகுமரி. இது ஜெயந்தி ஜனதா. பூனே போகிற ஜெயந்தி ஜனதா. இது செகண்ட் ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷன் கேரளா. எங்கள் 3 பேருமே அடுத்தடுத்து இருக்காங்க. வெனஸ்டே வந்து பார்த்திங்கன்னா இது திருவனந்தபுரம்லேருந்து நியூ டெல்லி போகிற ட்ரெயின் இருக்குதுங்க. சரிங்களா? இது எல்லாமே நான் வந்து சொல்ல வேண்டிய ட்ரெயின்ஸ் வெனஸ்டே ஆப்ஷன். அடுத்து நீங்கள் நைட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 2 நாள் வந்து உங்களுக்கு டேரக்ட் வண்டி இருக்குங்க. வெனஸ்டே அண்டு சண்டே சாட்டர்டே இல்லையே சாட்டர்டேன்னு நினைக்கிறேங்க. வெனஸ்டே அண்ட் சாட்டர்டே பார்த்தீங்கன்னா நைட் ஆப்ஷன் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்குங்க. இந்த 500 தர்ஷன் புக் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி புக் பண்ணணுன்னா ஒன்றுமே இல்லைங்க. சிம்பிளாக டிடிடி வெப்சைட்டில் தாங்க நீங்கள் போய் புக் பண்ணணும். சரிங்களா? புக் பண்ணீங்கன்னா டிடிடி வெப்சைட் உள்ளே போய் புக் பண்ணிக்கோங்க. இல்லையா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க புக் பண்ணுறாங்கன்னா அவங்ககிட்ட புக் பண்ணிக்கோங்க. இல்லையா நம்மகிட்ட சொல்லுங்கள், நம்ம ஐடிக்கு மெசேஜ் பண்ண நானுமே புக் பண்ணி தரேன். என்ன யாருக்கோ ஒருத்தர்கிட்ட நான் கமிட்மெண்ட் கொடுத்தேன்னா மற்றவங்க என்னால் புக் பண்ணி தர முடியாது. சுப்ரபாத சேவை இது அங்க பிரதட்சணம் இப்போ வந்து உங்களுக்கு லக் இருந்தால் கிடைச்சிக்கணுங்க. அங்க பிரதட்சணன்றது பியூர்லி பேஸ்ட் ஆன் யுவர் லக். ஏன்னா ஒரு சிலருக்கு உள்ளே போகணுன்னு டிக்கெட் இல்லாமல் போயிருங்க. ஒரு சிலருக்கு இருக்குங்க. ஒரு சிலருக்குலாம் கிடச்சிரும். ஸோ இன்னொன்று நீங்கள் டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது சண்டே வந்து நீங்கள் தர்ஷன் பார்க்குற மாதிரி சண்டே காலையில் நீங்கள் தர்ஷன் பார்க்குற மாதிரி புக் பண்ணிங்கன்னா தயவுசெய்து வேணாங்க. தயவுசெய்து வேணாம். சண்டே காலையில் நீங்கள் புக் பண்ண மாதிரி நம்ம சேலம் பீப்புள்ஸ் யாருமே நம்ம சைட்லேருந்து போட வேணாம். ஏன்னா நீங்கள் வந்து காலையில் போய் இறங்குவீங்க. போய் இறங்கினோடனே ஹரிபரியாக இருக்குங்க இந்த விஷயன்றது. சண்டேன்றது உங்களுக்கு ஹரிபரியாக இருக்கும் எந்த விஷயம்னாலும். சரிங்களா? ஸோ யோசனை பண்ணிட்டு சண்டே புக் பண்ணுவாங்க. காலைல வந்து டைமில் புக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். இதே கிடச்சிருச்சு லக்கி டிப் போட்டுலாம் கிடச்சிருச்சுன்னா வேறு வழியில் நீங்கள் போய் தான் ஆகணும். பஸ்ஸில் தான் போய் ஆகணும். சரிங்களா? இது வந்து அதர் ட்ரெயின்ஸ் இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. பட் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேங்க. சரிங்களா? ஆஸ் எ வ்ளாகராக நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். சரிங்க, இன்னொரு மெயினான விஷயத்த மறந்துட்டேன் இவ்வளோ நேரம் பேசணும்ல.
என்னன்னு பார்த்தீங்கன்னா, லட்டு. திருப்பதி ஃபேமஸ்னாலே என்னது? லட்டு. அந்த விஷயத்துக்கு அந்த மேட்டர் வருவோமா? இப்போ வந்து உங்களுக்கு வந்து அதிகப்படியான லட்டுஸ் வேணும்னா, நீங்க 300 தர்ஷன் புக் பண்ணீங்க பார்த்தீங்களா? அப்போ வந்து உங்களுக்கு லட்டுஸ் கவுண்ட் எத்தன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குங்க. அதில உங்களுக்கு எத்தன கவுண்ட்டோ அத்தன லட்டு நீங்க குடுத்துக்கலாம். குடுத்த டிக்கெட்லயே உங்களுக்கு அந்த லட்டுவோட இதுவுமே வந்துருங்க. ஸோ நீங்க கவுண்டர்ல போய் நீங்க சண்ட போடணும்னு அவசியம் இல்ல. நாங்க ஆல்ரெடி பே பண்ணிட்டோம், புக் பண்ணி இந்த டிக்கெட்ல இருக்கு அப்படின்னு நீங்க காமிச்சீங்கன்னா, அவங்களே தந்துருவாங்க. உங்களுக்கு எத்தன கவுண்ட் லட்டு வேணுமோ, அத்தன கவுண்ட் லட்டு தந்துருவாங்க. அதுவும் இல்லாம ஒரு ஃப்ரீ லட்டு வேற வரும். எந்த தர்ஷன் போனாலும். சரிங்களா? ஸோ புக் பண்ணும்போதே நீங்க ஏதாவது லட்டுஸ் உங்களுக்கு அடிஷனலா வேணும்னா, அந்த லட்டுவான டிக்கெட்டும் நீங்க அதிலேயே போட்டு டிக்கெட் போடும்போதே போட்டுருங்க. ஏன்னா, அப்பதான் நமக்கு லட்டுஸ் தேவையான லட்டுஸ் வந்து கிடைக்கும். இல்ல சம்டைம்ஸ் வந்து ஒரு ஆதார் கார்டுக்கு 2 லட்டோ என்னமோ தான் தருவாங்க. சம்டைம்ஸ் இந்த பீக் டைம்ஸ் மே மந்த்லாம் கண்டிப்பா சொல்றேன். ஒரு ஆதார் கார்டுக்கு 2 அல்லது 3 லட்டு தாங்க எக்ஸ்ட்ராவா தருவாங்க. இது ஒண்ணு நான் உங்களுக்கு ஓப்பனா சொல்லிர்றேன். ஸோ நீங்க லட்டுஸ் வந்து நீங்க வந்து எத்தன கவுண்ட் வேணுமோ அத நீங்க புக் பண்ணிக்கிறது உங்களுக்கு சேஃப்டி. சரிங்களா? அடுத்து நம்ம இதோட ஃபைனலா இந்த பிளானிங் வைஸ் முடிச்சுருவோம். இப்போ ரிட்டர்ன் அத வந்து பார்ப்போங்க. சரிங்க. வெட்னஸ்டே சரி ரிட்டர்ன் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு இருக்கிறது மோஸ்ட்லி பகல் ட்ரெயின்ஸ் மட்டும்தாங்க. பகல் டைம் ட்ரெயின்ஸ் மட்டும் தான் நமக்கு வந்து அதுவும் நல்ல ட்ரெயினா நம்ம எஸ்ஆர் சர்வோ ஓடுற ட்ரெயின்ஸ் பகல் டைம் மட்டும்தாங்க இருக்கு. ஏன்னா நம்ம பீப்பிள் வந்து நம்ம நெறைய பேர் வந்து நீட்னஸ் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி ட்ரெயின்ஸ் வந்து பகல் டைம்ல அதிகமாவே இருக்குங்க. ஒரு மதியானம் 2 மணிக்கு மேல. ஃபர்ஸ்ட்டு ஆப்ஷனா பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து யார் யார் ஒரு 4 கிழமைக்கு சொல்லிடுவோங்க. 4 கிழமையில இருக்க ஆளுங்களுக்கு முதல்ல நான் சொல்லிடுறேன். அ மண்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே. இது 4 நாளுக்கு நம்ம கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரி, கோயம்புத்தூர் பீப்பிள் வரைக்கும் இருக்குங்க. இது திருப்பூர், ஈரோடு, சேலம் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்குங்க. டிக்கெட் வந்து ரூ. 125 வந்து ரூ. 140 வரைக்கும், ரூ. 145 வரைக்கும் வருங்க. ரூ. 150 வரைக்குமே வரும். கோயம்புத்தூர் பீப்பிள்ஸ்க்கு மேக்ஸிமம். சரிங்களா? எனக்கு சரியா தெரியல. அத செக் பண்ணிக்கோங்க. தென் 2வது விஷயம், இது வந்து இந்த 4க்கான பீப்பிளுங்க. சரிங்களா? இந்த வண்டி நைட் ஒரு 10 மணிக்குள்ள நம்ம சேலம் இந்த மாரி ஈரோடு, கோயம்புத்தூர் வரைக்கும் போயிருங்க. அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாமா? அடுத்து 2 கிழமைக்கு பார்த்துடலாங்க. யார் யாருன்னா, டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே. டியூஸ்டேவா? ஆமாங்க. டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடேக்கு உங்களுக்கு திருப்பதி கொல்லம் எக்ஸ்பிரஸ் இருக்குங்க. அந்த வண்டிய நீங்க பெட்டரா யூஸ் பண்ணிக்கலாங்க. அந்த வண்டியில உங்களுக்கு டிக்கெட்ஸ் ஈஸியாவே கிடைக்கும். சரிங்களா? சேலம் வரைக்குமே ஈஸியா டிக்கெட்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த வண்டியுமே நீங்க வந்து புக் பண்ணலாம். 3 ஆப்ஷன் டெய்லி ரன்னிங் ட்ரெயினுங்க. இந்த வண்டிலாம் டெய்லியும் வண்டி இருக்கு. இந்த வண்டியில ஆனா கூட்டமும் அதுக்கேத்த மாரி கூட்டமும் இருக்கும். கரண்ட் அவைலபிலிட்டி ஒரு சில சமயம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நானே பார்த்துருக்கேன். அந்த வண்டி கரண்ட் அவைலபிலிட்டிலாம் திருப்பதிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்குமே டிக்கெட்ஸ் இருந்திருக்கு. நான் பார்த்தனால தான் நான் சொல்றேன். பார்க்காமலாம் சொல்லலைங்க. அ யாருன்னா பூனே. பூனேலேருந்து ஜெயந்த் விஜயா வரான் பார்த்தீங்களா? கன்னியாகுமரிக்கு அந்த வண்டி தாங்க. அந்த வண்டி கரண்ட் அவைலபிலிட்டி டிக்கெட்ஸ் கூட நான் பார்த்துருக்கேன். ஸோ நீங்க வந்து புக் பண்ணணும்னா ஃப்ரீயா புக்கிங் ஓப்பன் ஆகும்போதே பண்ணிடுங்க. இல்லையா லாஸ்ட் டைம்ல உங்களுக்கு டிக்கெட்டே இல்லைன்றப்ப, அப்போ வந்து கரண்ட் அவைலபிலிட்டி பார்த்து செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தென் கனெக்டிவிட்டி ஆப்ஷன் உள்ள போயிடலாங்க நம்ம. கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ். கனெக்டிவிட்டியில பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு நாள் இனி நம்ம சொல்ல சண்டேவா? இருங்க. ஆ சண்டேக்கு ஒரே ஒருத்தன் கனெக்டிவிட்டி 2 வண்டி இருக்குங்க. யார் யாருன்னா 11:55 பாமணியும், 1:40க்கு வந்து விழுப்புரம் இன்டர்சிட்டி இருக்குங்க. இந்த 2 வண்டி ஏறுனீங்கன்னா, நீங்க கண்டிப்பா நம்ம சென்னை இன்டர்சிட்டி இருக்கு பார்த்தீங்களா? சென்னை கோயம்புத்தூர் இன்டர்சிட்டி. இது வந்து கனெக்டிவிட்டியா நீங்க வச்சுக்கலாம். இந்த 2 வண்டியுமே கனெக்டிவிட்டியா போட்டு நீங்க வந்துக்கலாங்க. இதுக்கு நீங்க தனித்தனி புக்கிங்ஸ் பண்ணணும். புக்கிங் வேணுனா பண்ணிக்கலாம். இல்ல அண்டர்ஸ்டாண்ட் டிக்கெட் எடுத்துட்டு இன்டர்சிட்டி பொறுத்தவரைக்கும் நீங்க புக் பண்ணது என்ன பொறுத்தவரைக்கும் நல்லதுங்க. இன்டர்சிட்டி ஃப்ரண்ட் அண்ட் பேக். இந்த அப் அண்ட் டவுன். நீங்க எப்பவுமே இன்டர்சிட்டில போறீங்கன்னா, புக் பண்ணிட்டு போங்க. ஏன்னா ஜாம் பேக்டு தாங்க போகுது வண்டி. ஸோ ஒண்ணும் பண்ணிக்க முடியாது. ஸோ இன்டர்சிட்டில நீங்க புக் பண்ணிட்டு போறது ஒரு பெட்டரான ஆப்ஷன் என்ன பொறுத்தவரைக்கும். ஆம், ஏறுனீங்கன்னா ஒரு 8, 9 மணிக்கெல்லாம் வந்துடலாங்க. நைட் டைம் ட்ரெயின் ஒரே ஒரு நாள் இருக்காங்க. ஒரே ஒரு நாள் மட்டும் நைட் டைம் ட்ரெயின்ஸ் இருக்கு. எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சார்லப்பள்ளி, அம்ரித் பாரத். சார்லப்பள்ளி, ட்ரிவாண்ட்ரம் அம்ரித் பாரத். இது வந்து ஒரு நாள் இருக்குங்க. உங்களுக்கு இது வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்னா, சேலம் பீப்பிள்க்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல் கிடையாது. கோயம்புத்தூர், திருப்பூர், கோயம்புத்தூர் பீப்பிள் தாங்க ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா, திருப்பூர், கோயம்புத்தூர்லாம் ஒரு 2 அல்லது 3 கோயம்புத்தூர் பீப்பிள் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. ஒரு 3 மணிக்கு வண்டி போகுதுங்க. வண்டிலாம் 3 மணிலாம் கோயம்புத்தூர் போய் இறங்கிடும் உங்களுக்கு விடிய காலைல.
போகிற மாதிரி இருக்குங்க. என்ன ஒரு ஸ்லீப் கில் ட்ரெயின் தான் நான் ஒத்துக்கிறேன். ஸ்லீப் கில்லிங் தான் ஒரு 3 மணின்றதே நம்ம ரொம்ப அது இது ரொம்ப முன்னாடி தான். ஸோ அது வந்து நீங்கள் அமிர்த் பாரத்தை பொறுத்தவரைக்கும் அன்றைக்கி ஒரு நாள் அது வந்து எந்த டேயில் ரன் ஆகுதோ அதை பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாங்க. அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நீங்கள் அது மாதிரி இது சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதோட நம்ம திருப்பதி பிளானிங் வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். அது முன்னாடி ஒரு சின்ன அட்வர்டைஸ்மெண்ட். என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு திருப்பதி டிக்கெட்ஸ், அதாவது ட்ரெயின் டிக்கெட்ஸு, திருப்பதி போயிட்டு ஒரு பேக்கேஜாக நான் என்ன பண்ணி தரேன்னா நான் புக் பண்ணி தந்துட்டுருக்கேன். ட்ரெயின் டிக்கெட்ஸ், தர்ஷன் டிக்கெட்ஸ். ஃபஸ்ட்டு தர்ஷன் டிக்கெட் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும். உங்களுக்கு வந்து எந்த டைமிங் வேணும் அப்படின்றத வந்து என்னோடய மெயின் இன்ஸ்டா ஐடிக்கும் மே மாதத்துக்கான புக்கிங்ஸ் இந்த மாதம் ஓப்பன் ஆக போகுதுங்க. ஸோ யாருக்காச்சும் வேணும்னா எனக்கு என்னோடய இன்ஸ்டா ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் அதுக்கான ரிமைண்டர் போட்டு நான் உங்களுக்கு வந்து புக் பண்ணி தரதுக்கு நான் முயற்சி பண்ணேன். டிக்கெட்ஸ் வந்து நான் கண்டிப்பாக முடியும்னு சொல்ல முடியாது. பட் நான் முயற்சி பண்ணேன். உங்களுக்கு வந்து உங்களுக்கு எந்த தேதியில் வேணுமோ சொல்லுங்கள். உங்களுக்கு எல்லாமே நான் ஓகேவா உங்கள் பிளான்லாம் நான் பார்த்துட்டு ஓகேனா நான் உங்களுக்கு சொல்லிடுவேங்க. இல்லை ஓகேனா இல்லை நாட் ஓகேனா உங்களுக்கு வேறு எதாவது டேட் வந்து நானே பார்த்துக்கிட்டு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு எதாவது டிக்கெட்ஸ் வேணும்னா, அதாவது தர்ஷன் டிக்கெட்ஸ் நீங்கள் எதாவது புக் பண்ணணுன்னா சொல்லுங்கள். உங்களுக்கு திருப்பதி டிக்கெட்ஸ்க்கு நான் வந்து புக் பண்ணி நான் ஹெல்ப் பண்ணுறேங்க. இதுக்கு நான் வந்து தனியாக சார்ஜஸ் வாங்குறேங்க. அதையும் இது வீடியோலேயே சொல்லிடுறேன். என்ன ப்ரோ சார்ஜஸ் வாங்குறீங்களா எதுவுமே சொல்லல அப்படின்ட்டு மெசேஜ் பண்ணி அழுகி ஊற்றக்கூடாது. இதுக்குன்னு தனியாக சார்ஜஸ் சொன்னேங்க. ட்ரெயின் டிக்கெட்டு எல்லாத்துக்குமே நான் வந்து பண்ணி தந்துருக்கேங்க. ஆல்ரெடி நான் வந்து ஒரு 20 பேருக்கு மேலே நான் டிக்கெட் புக் பண்ணி தந்திருக்கேங்க. சரிங்களா? அங்கபதக்ஷனம் 500 டிக்கெட்டு, தென் 500 தர்ஷன் டிக்கெட்ஸ், அதாவது கல்யாண சேவை, ஊஞ்சல் சேவை, இந்த மாதிரி சேவைகளுக்கு. தென் வேறு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 300 ஸ்பெஷல் தர்ஷனம், சிறப்பு தரிசனம். இதுக்குமே நான் வந்து டிக்கெட் புக் பண்ணித்தரேன். ஆமாம், டீட்டெயிலில் இன்னொன்று மெயினாக விட்டேங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அலமேல் மங்காபுரம். திருப்பதி போயிட்டு அலமேல் மங்காபுரம் வரக்கூடாதுன்னு, அதாவது திருப்பதி போயிட்டு மேலே சாமி பார்த்துட்டு அலமேல் மங்காபுரத்துக்கு போகாமல் வந்து ஒரு சிலர் வருவாங்க. பட் அதை வந்து பண்ண வேண்டாங்க. நம்ம பிளான் படி அதுவுமே அலமேல் மங்காபுரமே என்னுடைய பிளானில் இன்க்ளூடட் தான். 11 மணிக்கு நட சாத்திடுவாங்க அலமேல் மங்காபுரத்தில். அதனால தான் 5 மணிக்கு நான் வந்து உங்களுக்கு கிளம்ப சொல்லியிருந்தேன். இந்த வீடியோட முன்னாடி ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அதான் சொல்லியிருப்பேன். ஸோ ஒரு 5 மணிக்கு நீங்கள் கிளம்புனீங்கன்னா 6 மணி வந்துடலாம். வந்து கீழே வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு 7 மணிக்கு நீங்கள் அலமேல் மங்காபுரம் பண்ணால் ஒரு 8லேருந்து 10 மணிக்குள்ள சாமி பார்த்துட்டு நீங்கள் திரும்ப வந்துட்டு அங்கே விஷ்ணு வருஷமோ என்னமோங்க, அது பேர் எனக்கு சரியா தெரியல, மறந்து போச்சு. முக்கால்வாசி மறந்து போச்சுங்க. அங்கே வந்து நீங்கள் போய் சாப்பிட்டு பொறுமையாக வந்து ட்ரெயின் ஏறிக்கலாங்க. இது வந்து பொறுமையான ஆப்ஷன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த திருப்பதி டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி திருப்பதி போகிறேன்னு சொல்லிட்டு பிளான் போகிறவங்களும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன். ஓரளவு நல்ல கனெக்டிவிட்டினால முடிஞ்சது நான் வந்து சொல்லியிருக்கேன். சரிங்களா? இந்த வீடியோவில் வேறு ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் விட்டுருந்தேன்னா கமெண்ட் பண்ணி எனக்கு தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக நான் வந்து அடுத்த வீடியோஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாளஹஸ்தி, அந்த ஒரு ப்ளேஸ் ஒன் டே ட்ரிப்பாக நம்ம எப்படி போயிட்டு வரலாம்னு சொல்லி நான் ஒரு சின்ன பிளானாக சொல்கிறேங்க. சரிங்களா? இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். டாட்டா, பை பாய்.